ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ சூரிய கிரகணம்னா என்ன, சந்திர கிரகணம்னா என்ன அப்படின்றத ரொம்ப உங்களுக்கு சிம்பிளாக நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நம்ம பூமியில் இருக்கோம். பூமியில இருந்து பார்க்கும்போது நமக்கு நிலாவும் ஒரே சைஸில் தான் தெரியுது, அதே போல் சூரியனும் ஒரே சைஸில் தான் தெரியுது. ஏன் இது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா சூரியன் நம்ம பூமியில இருந்து கிட்டத்தட்ட 15 கோடி கிலோமீட்டருக்கு தூரம் இருக்கு. சூரியன் ரொம்ப ரொம்ப தூரமா இருக்காரு. அப்பயே நமக்கு எவ்வளவு வெப்பம் இருக்கு பாக்குறீங்களா? அதே போலதான் நிலா பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப கிட்டவே இருக்கு. நிலா 4 லட்சம் கிலோமீட்டர்லயே நம்ம பூமிக்கு பக்கத்துல இருக்கு. ஸோ அதனால பாத்தீங்கன்னா இரண்டுமே கிட்டத்தட்ட ஒரே சைஸ்ல தெரியுது நமக்கு. அதே போல என்னதான் சூரியனும் நிலாவும் ஒரே சைஸ்ல தெரிஞ்சாலும் சூரியன் பாத்தீங்கன்னா 400 மடங்கு பெருசுங்க நிலாவை விட. ஆனாலும் அது நம்ம பூமியில இருந்து தூரமா இருக்கிறதுனால நமக்கு ஒரே மாதிரியான சைஸ்ல இருக்கு. சூரிய கிரகணம் அப்படின்னா என்னன்றத பார்ப்போம் வாங்க. இப்போ பூமி இருக்கு, பக்கத்திலேயே நிலா இருக்கு, இந்த பக்கம் சூரியன் இருக்கு இல்லைங்களா? இது மூணும் நேர்கோட்டுல எப்போ வருதோ அதுதாங்க சூரிய கிரகணம் நடக்கிற டைம். இப்போ நீங்க கேட்கலாம், ஏன் இது மூணும் எப்பயுமே ஒன்னா வராதா? அப்படின்னா வராது. ஏன்னா இந்த நிலா நம்ம பூமியை சுற்றி வர எடுக்கிற நேரம் பாத்தீங்கன்னா 30 நாட்களுங்க. 30 நாள்ல இந்த மூணும் ஒன்னா வராது அப்படின்னு சொல்றோம். அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நிலா பூமியை சுற்றி வரும்போது அது சாய்வாதாங்க சுற்றி வருது. அதனால பாத்தீங்கன்னா இது ஒண்ணு பூமிக்கு மேல கொஞ்சம் சாய்வான பகுதியில நிலா சுற்றி வரும், இல்லைன்னா கீழே சுற்றி வரும். அதனால இது மூணும் ஒன்னா வர்றது ரொம்ப அரியதுதான். அதனால இந்த மூணும் ஒன்னா வரும்போது நம்ம சூரிய கிரகணத்தை பார்க்கலாம். அது எப்படி நம்ம பார்ப்போம் வாங்க. இந்த சூரிய கிரகணம் நடக்கிறத ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் வாங்க. இப்போ நிலா மறைக்கல, அப்போ பாத்தீங்கன்னா நமக்கு இதான் சூரியனோட ஒளி அப்படின்னா நம்ம பூமி மேல சூரியனோட ஒளி வீசிக்கொண்டு இருக்கிறது. அதே இப்போ நிலா சூரியனோட நேர்கோட்டுல வர்றதுனால, பூமி சூரியன் நிலா இது மூணும் நேர்கோட்டுல வர்றதுனால சூரியனோட ஒளி அங்க மறைக்கப்படுது. நிலா மறைக்குது, வேற ஒண்ணுமே கிடையாது. இப்போ இந்த சூரியன் வர ஒளிய ஒரு பொருள் அங்க மறைக்குது அப்படின்றதுனால அது தடுத்து நிக்குது. அப்போ பூமியில சில பகுதியில அந்த நிழல் விழும். அந்த விழுற நிழல் தாங்க சூரிய கிரகணம் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. சூரிய கிரகணம் பாத்தீங்கன்னா 4 வகைப்படுதுங்க. இந்த சூரிய கிரகணம் எப்படி நடக்குது அப்படின்றத ஒரு சின்ன பிக்சர் மூலயமா நம்ம பார்ப்போம் வாங்க. நம்ம அந்த லைட் அடிச்சு பார்க்கும்போது பூமி மேல ஒரு இடத்துல அந்த நிழல் விழும். அதாவது என்னன்னா சூரியனை நிலா மறைக்குது. அப்ப மறைக்குதுன்றப்போ பாத்தீங்கன்னா அங்க ஒரு இருட்டான ஒரு சூழல் உருவாகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்த பேர் அம்ப்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மற்ற இடம் நம்ம நிலா மறைக்க முடியாத மற்ற இடம் இருக்கும் பத்தியா, அதை நம்ம பெனம்ப்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த நிழல் இருக்கிற இடத்துல நம்ம இருந்தோம் அப்படின்னா அங்க முழு சூரிய கிரகணம் அதை நம்ம பார்க்கலாங்க. அந்த முழு சூரிய கிரகணம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா நம்ம சூரியனை நிலா முழுசா மறைச்சிருங்க. அதாவது பகல்லையே பாத்தீங்கன்னா இருட்டா இருக்கும். இந்த மாதிரி எப்ப நடக்குதுன்னு பார்த்தோம்னா 2255ஆம் ஆண்டு 7 மே முழு சூரிய கிரகணம் நமக்கு சென்னையில தெரியும் அப்படின்ட்டு ஒரு நியூஸ் சொல்லியிருக்காங்க. முழு சூரிய கிரகணம் அதாவது டோட்டல் சோலார் எக்லிப்ஸ் இப்படிதாங்க இருக்கும். நம்ம மொத்தமாவே அது மறைச்சிரும். ஸோ பாத்தீங்கன்னா அந்த கொஞ்சோண்டு நமக்கு வெளிச்சம் வரும். அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா டைமண்ட் ரிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த எட்ஜ்ல இருக்கிறதுக்கு பேர் நமக்கு பெய்லிஸ் பீட்ஸ் அப்படின்றத சொல்லுவாங்க. பார்ஷியல் சோலார் எக்லிப்ஸ் அதாவது பகுதி சூரிய கிரகணம் அப்படின்னா அது இப்படிதாங்க இருக்கும். இது பெனம்ப்ரான்னு ஒரு ரீஜன் சொன்ன பத்தியா, அங்க இருந்து நமக்கு பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் நமக்கு சூரியன் தெரியும். அதாவது நிலா கொஞ்சம் தான் சூரியனை மறைக்க முடியும். ஸோ மற்ற மீதி தான் நமக்கு தெரியும். அதுதான் பகுதி சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் ஆனுலார் சோலார் எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா நெருப்பு வளைய கிரகணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் நமக்கு இந்த முறை நம்ம தமிழ்நாட்டில் தெரிய போகுது. அதாவது என்னன்னா நம்ம சூரியனை நிலா முழுசா மறைக்க முடியாது. அதனால் தூரத்துல இருக்கிறதுனால அது
கொஞ்சம் மறைச்சி அதோட வெளியே இருக்கிற பகுதியெல்லாம் வந்து நமக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு இந்த மாதிரி தான் வந்து இந்த முறை வந்து நம்ம சூரியனை வந்து நான்காவதா என்னன்னு பார்த்தோம்னா ஹைபிரிட் சோலார் எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னன்னா ஹைபிரிட் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டும் சேர்ந்தது தான் ஹைபிரிட். இது வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமியில ஒரு பகுதியில் வந்து ஆனுலார் சோலார் எக்லிப்ஸும், அதாவது நெருப்பு வளைவு சூரிய கிரகணம் அப்படியும், மற்ற பகுதியில் வந்து டோட்டல் எக்லிப்ஸ் அதாவது முழு சூரிய கிரகணமும் நடக்கும். இதுதான் வந்து ஹைபிரிட் சோலார் எக்லிப்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. வரும் 26ஆம் தேதி நடக்கிற சூரிய கிரகணம் வந்து சவுதி அரேபியால வந்து ஆரம்பிச்சு பெங்களூர் வழியா நம்ம இந்தியாவுக்கு வருதுங்க. இந்த சூரிய கிரகணத்தை வந்து தமிழ்நாட்டுல கோவை, மதுரை, திண்டுக்கல், ராமநாதபுரம், புதுக்கோட்டை மாவட்டத்துல இந்த சூரிய கிரகணத்தை நம்ம காணலாம். இந்த சூரிய கிரகணமானது காலை 8:36 மணி முதல் 11-12 மணி வரை இருக்கும்னு ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. மணி 9:33 மணி அளவில் இது வந்து உச்சத்தை தொடும் என்றும் அப்பொழுது வரும் 26/12/2019 அன்று நடக்கும் சூரிய கிரகணம் வந்து தென் தமிழகத்தில் நாம் காணலாம். அது 93% சூரியன் மறைக்கப்படும் என்று ஆய்வாளர்கள் கூறியுள்ளார்கள். அன்று நாம் எப்பொழுதும் போல் அனைத்து வேலைகளையும் செய்யலாம். அதனால் எந்த பாதிப்பும் நமக்கு ஏற்படாது. நாம் வெறு கண்களால் சூரியனை காணக்கூடாது என்றும், நாம் வெளியே செல்வதால் நம் உடலுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றும் ஆய்வாளர்கள் கூறியுள்ளார்கள். நாம் உணவு உட்கொள்வதன் மூலம் எந்த பாதிப்பும் நம் உடலுக்கு ஏற்படாது. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.